Unit 6, example 6.20. Rewrite root 3x plus y plus 4 is equal to 0 into normal form. Now let's see the solution. Root 3x plus y plus 4 is equal to 0. The normal form, equation of the normal form உங்களுக்கு தெரியும். Equation of straight line in normal form. In normal form is x cos alpha plus y sin alpha is equal to p. Equation of the straight line, அதாவது ax plus by plus c is equal to 0 ஃபார்மில் இருக்குது. இதை இந்த ஃபார்மில் கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா 4 ரைட் சைடுக்கு கொண்டு வரணும். ஸோ அந்த அதர் சைட் கான்ஸ்டன்ட் வந்து நிற்கும். அந்த கான்ஸ்டன்ட் ஆனது நெகட்டிவில் இருக்கக்கூடாது. இப்போ இங்கே 4 கான்ஸ்டன்ட் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ரூட் 3 ப்ளஸ் ரூட் 3x ப்ளஸ் ஒய்யை அதர் சைட் கொண்டு வாங்க. ஓகே, கிவன் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ரூட் 3x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை எப்படி எழுதலாம், மைனஸ் ரூட் 3x மைனஸ் ஒய் which is equal to 4. ஓகே, அதாவது 4 ஒரு சைடில் இருக்குது, ரூட் 3xையும் ஒய்யும் அதர் சைடில் கொண்டு வந்துட்டோம்னா நெகட்டிவில் இருக்கும். ஓகே, இப்போ இங்கே இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதை ax இது இப்போ ax ப்ளஸ் by ப்ளஸ் c is equal to 0ஓட கம்பேர் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் a, அதாவது a is equal to மைனஸ் ரூட் 3, b அப்படிங்கிறது மைனஸ் 1. ஸோ இங்கே ஒரு பர்டிகுலர் நம்பரால் ரெண்டு சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் டிவைட் பண்ணுவோம். அது எந்த நம்பர்ன்றதை பார்க்கலாம். a ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் which is equal to ரூட் ஆஃப் ஏங்கிறது மைனஸ் ரூட் 3, மைனஸ் ரூட் 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 3, bங்கிறது மைனஸ் 1, மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1 which is equal to ரூட் 4, that is 2. Now ஈக்குவேஷன் 1 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா போத் லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் ஈக்குவேஷன் 1 by 2 on both sides. So minus root 3 x divided by 2 minus y divided by 2. Right side la enna irukku 4. So 4 divided by 2. So this gets cancelled. So we have minus root 3 x divided by 2 minus y divided by 2 which is equal to 2. இப்போ இதை நாம x cos alpha plus y sin alpha is equal to p இதோட கம்பேர் பண்ண போகிறோம். This is equation 1 and this is equation 2. Comparing 1 and 2 we get comparing 1 and 2. So இதுவும் x, இங்கேயும் x இருக்கு. So x உடைய coefficient cos alpha, இங்கே x உடைய coefficient minus root 3 by 2. அப்போ cos alpha is equal to minus root 3 divided by 2. அதே போல் sin alpha அப்படிங்கிறது y உடைய coefficient minus 1 by 2. Sin alpha which is equal to minus 1 by 2. And then in the place of p we have 2. So p அப்படிங்கிற பிளேஸில் நமக்கு 2ங்கிறது இருக்குது. இப்போ ஆல்ஃபாவுடைய வேல்யூவை நம்ம ஆப்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ ஆல்ஃபாங்கிறது என்ன இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியன்ஸில் நம்ம ஆப்டைன் பண்ணணும். இங்கே காஸோடைய வேல்யூ நெகட்டிவில் இருக்குது, இங்கே சைனுடைய வேல்யூவும் நெகட்டிவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு குவாட்ரண்ட்ஸில் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்டுங்கிறது தெரியும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் தி ட்ரிக்னோமெட்ரிக் வேல்யூஸ் ஆஃப் பாசிட்டிவ், சைன் காஸ் டான் கொசிகன் சீக்கன் காட் எல்லாமே பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் அண்ட் தென் இதோடைய ரெசிப்ரோக்கல் மட்டும்தான் பாசிட்டிவ். தேர்ட் குவாட்ரண்ட்டில் டான் மட்டும் பாசிட்டிவ், அதோடைய ரெசிப்ரோக்கலும் பாசிட்டிவ். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காஸ் பாசிட்டிவ், அதோடைய ரெசிப்ரோக்கலும் பாசிட்டிவ். இப்போ இங்கே காஸுடைய வேல்யூவும் சைனுடைய வேல்யூவும் நெகட்டிவில் இருக்குது. காஸ் நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா எந்தெந்த குவாட்ரண்ட்டில் அந்த வேல்யூ லையாக இருக்கிறதுக்கு பாசிபிள் அப்படின்னா, ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ், இங்கே காஸ் பாசிட்டிவ்,
அப்போ இந்த 2 குவாட்ரண்ட்டில் மட்டும்தான் காஸோடைய வேல்யூ நெகட்டிவில் இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த 2 குவாட்ரண்ட்டில். ஓகே, இதில் கூட இப்போ எது ஒன்று அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும். அடுத்து சைன் ஆல்ஃபா வச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -1/2ன்னு இருக்குது. சைனுடைய வேல்யூ நெகட்டிவ். ஓகே, ஸோ சைன் எங்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட் பாசிட்டிவ். அப்போது தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் ஓகே இங்கே தான் நெகட்டிவாக இருக்கும். பட் ஆல்ரெடி காஸ் வந்து இந்த 2 குவாட்ரண்ட்டுன்னு டிசைட் பண்ணிட்டோம். இப்போது சைனை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுவும் அப்படின்னா ரெண்டுமே காமனாக இருக்கக்கூடிய இதுதான். ரெண்டுமே காமனாக இருக்கக்கூடிய குவாட்ரண்ட் தேர்ட் குவாட்ரண்ட். ஓகே, ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்டில் ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது. இப்போ தேர்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்ட் குவாட்ரண்ட்டில் நம்ம 180 + தீட்டான்னு எழுதுவோம். அப்போ காஸ் ஆஃப் 180 + தீட்டா என்ன ஃபார்முலா? காஸ் 180 + தீட்டா which is equal to -cos தீட்டா. அதே போல் sin of 180 + தீட்டா அதுக்கு என்ன ஃபார்முலா? -sin தீட்டா. ஓகே, ஸோ இங்கே வந்து -√3/2ன்றது இருக்குது. எப்போ காஸோடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்ச ஸ்பெஷல் ஆங்கிளில் √3/2ன்றது கிடைக்கும் 30 டிகிரி. இதை ரஃபாக எழுதி வச்சுக்கலாம். இதுவும் பாருங்கள் சைனுடைய வேல்யூ எப்போ வந்து 1/2ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. எப்போ 1/2ன்றது கிடைக்கும்? வென் இட் இஸ் 30 டிகிரி. பட் இது ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் நம்ம 30ன்றது எடுத்துக்கலாம். பட் ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். இங்கே தீட்டா இருக்கு இல்லையா, இந்த இடத்துல 30 டிகிரியை அப்ளை பண்ணுங்கள். ஓகே, 30, இதுவும் 30. வாட் இஸ் 180 + 30? 180 + 30 is 210. அப்போது ஆல்ஃபாங்கிறது 210 டிகிரி. டிகிரியில் இருக்கிறத நம்ம ரேடியன்ஸில் எழுத போகிறோம். 200 1 degree is equal to pi/180 radians. 0 0 gets cancelled and 21 and 18 both are divisible by 3. So 3 7s are 21, 3 6 are 18. So the value of alpha is 7 pi/6. Therefore இதை வந்து நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இங்கே ஆல்ஃபா இருக்கிற இடத்துல ஆப்டெயின் பண்ண வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். பிங்கிற இடத்துல நம்ம 2ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, x cos alpha. Therefore equation of the straight line in normal form is equation of the straight line in normal form is x cos alpha. X cos alpha, alpha is 7 pi/6. So cos 7 pi/6 plus y sin alpha. Alpha வானது 7 pi/6 which is equal to p. p உடைய value என்னன்னு பார்த்தோம் நாம 2 which is equal to 2. Okay, thank you children.